எக்ஸாம்பிள் 3.1ல 2 விஷயம் குடுத்துருக்காங்க. ஒண்ணு ஃபாதர் ஏஜ், இன்னொன்னு சன் ஏஜ். ஃபாதர் ஏஜ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சன் ஏஜ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். கொஸ்டின் படிப்போம். த ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 6 டைம்ஸ் இஸ் சன்ஸ் ஏஜ். அதாவது அப்பாவோட வயசு எது மாதிரி இருக்குது, எந்த அளவு இருக்குதுன்னா, பையனோட வயசு மாதிரி 6 மடங்கு இருக்குது. ஓகேவா? பையனோட வயசு ஒய்னா அது 6 மடங்கு தான் அப்பாவோட வயசு. ஓகேங்களா? அடுத்து இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க, என்ஸ் 6 இயர்ஸ் என்ஸ் த ஏஜ் ஆஃப் ஃபாதர்ஸ் வில் பி யுவர் 4 டைம்ஸ் இஸ் சன்ஸ் ஏஜ். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ 6 வருஷம் கழிஞ்சிச்சு. சரிங்களா? 6 வருஷம் கழிஞ்சிச்சு. கழிஞ்சால் என்ன இருக்கும், இப்போ எக்ஸ்ன்னு இருக்குது. 6 வருஷம் கழிஞ்ச பிறகு எப்படி இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் 6ஆக இருக்கும் இல்லையா? அப்போ பையனுக்கும் எப்படி இருக்கும், பையனுக்கும் 6 வருஷம் கழித்து ஒய் ப்ளஸ் 6ஆக இருக்கும். ஓகேவா? ஏன்னா கழிஞ்ச பிறகு இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போது 4 மடங்கு அதிகமாகிறாரு அப்பாவோட வயசு. ஓகேவா? முதல்ல என்ன சொன்னாங்க, அப்பாவோட வயசு பையனோட வயசை விட 6 மடங்குனாங்க. 6 வருஷம் கழித்து பையனோட வயசும் 6 ஆட் ஆகிடும், அப்பாவோட வயசும் 6 ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தா 4 மடங்கு பெரியவராகிறாரு அப்பா. ஓகேவா? இப்போது நான் இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன், இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கணும், அதாவது ஃபாதர் ஏஜும் சன் ஏஜும் கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ணுறேன், இந்த 1 எடுத்து 2ல் போகிறேன். புட் 1 இன் 2ல் போட்டால் என்ன வரும், எக்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ 6y போட்டுக்கோ. 6y ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 4y ப்ளஸ் 4 × 4 24 இல்லையா? 24 4 × 6 24. ஏன்னா 4 4 5 4 20 24. இப்போ ஒய்யெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம், அப்புறம் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கம் கொண்டு போனால் வரும் பாருங்கள். 6ya மைனஸ் 4ya ஈக்குவல் டு இது 6 அந்த பக்கம் போட இல்லையா? 24 மைனஸ் 6. அப்போ என்ன ஆச்சு, மைனஸ் பண்ணால் 6ல் 4 போச்சுன்னா 2y ஈக்குவல் டு, இதை கேன்சல் பண்ணால் 18. அப்போ y ஈக்குவல் டு 18/2 கேன்சல் பண்ணால் 9. அப்போது y ஈக்குவல் டு 9. அப்போது பையனோட வயசு எவ்வளோ, 9 வயசு. ஓகேவா? அப்போது அப்பாவோட வயசு என்னவாக இருக்குன்னு பார்க்கலாமா? இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், நமக்கு ஈக்குவேஷன் தெரியும். ஈக்குவேஷன் 1 அது எக்ஸ் ஈக்குவல் டு 6yன்னு தெரியும் இல்லையா? இந்த ஒய்யை தூக்கிட்டு இதில் போடுறோம். புட் y ஈக்குவல் டு 9 இன் ஈக்குவேஷன் 1. இதில் தூக்கி போட்டு பார்த்தா என்ன தெரியும், எக்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு ஒய் என்னது 9. மட்டில் பண்ணால் எவ்வளோ வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 54. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.